உலகெங்கிலும் உள்ள வாயும் பூனை யூடியூப் சேனலின் அன்பு நேயர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் உங்களிடம் 2 சாமியார்களை பற்றி கருத்து சொல்லலாம் என நினைக்கின்றேன். நேற்றைய பதிவில் 2 ராஜாக்களை பற்றி சொன்னேன். இன்றைய தினம் 2 சாமியார்களை பற்றி சொல்லலாம் என நினைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் ஸ்ரீ சரஸ்வதி வித்யாலயா இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ மேல்நிலைப்பள்ளி ஆலிச்சுக்குடியோடு விருத்தாச்சலம். இப்பொழுது நாம் கதைக்கு செல்வோம். ஒரு சாமியார் ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தார். அந்த சாமியாருக்கு பின்னாடி செவுத்துல வந்து 6வது சினம் அப்படின்னு ஒரு எழுத்து எழுதியிருந்தது. அப்ப அந்த பக்கமா ஒரு இளைஞன் வந்தான். இளைஞன் வந்து சாமியாரை பார்த்தான். சாமியாருக்கு பின்னாடி இருக்கிற 6வது சினம்னு எழுதியிருக்கிற அந்த வார்த்தையும் பார்த்தான். பார்த்துட்டு அந்த சாமியார்கிட்ட கேட்டான், சுவாமி 6வது சினம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டான். 6வது சினம்னா அப்பனே கோபம் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அவன் என்ன சொன்னான், அப்போ உங்களுக்கு கோபமே வராதா சாமி அப்படின்னு கேட்டான். வராத அப்பனே அப்படின்னாரு. உங்களை திட்டுனாக்க கோபம் வருமா சாமி அப்படின்னு கேட்டான். வராத அப்பனே அப்படின்னாரு. உங்களை அடிச்சாக்க கோபம் வருமா சாமி அப்படின்னு கேட்டான். வராத அப்பனே அப்படின்னாரு. உங்களை கல்லால் அடிச்சா கோபம் வருமா சாமி அப்படின்னு கேட்டான். வராத அப்பனே அப்படின்னாரு. உங்களை சாமி செருப்பால சக்கையா அடிச்சா கோபம் வருமா சாமி அப்படின்னு கேட்டான். நாய வராதரா கோபம்னா என்னடா வருங்கிற நாய ஒரு பிச்சு விடும் பிச்சு அப்படின்னாரு சாமியார். உடனே அவன் போயிட்டான். அப்புறம் இன்னொரு சாமியார் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துருந்தாரு. அவர் உடனே உட்காந்துட்டு தியானம் பண்ண மாதிரி இருந்தார். அப்ப அவர்கிட்ட ஒரு இளைஞன் வந்தான். சாமியாரை பார்த்தான். என்ன கண்ணை மூடிக்கிட்டே இருக்காரு சாமியாரு அப்படின்ட்டு, சுவாமி ஏன் சாமி உட்காந்துக்கிட்டே தூங்குறீங்க அப்படின்னு கேட்டான். உட்காந்துக்கிட்டே தூங்கவில்லை அப்பனே, நான் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படின்னாரு. தியானம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா அப்படின்னா என்ன சாமி? நான் இறைவனை நினைத்து இறைவனை ஞான கண்ணால் பார்ப்பதற்காக தியானம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சாமியார் சொன்னார். அதெல்லாம் வந்து ஞானமாவது சூனமாவது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, அதெல்லாம் பொய். ஞானத்தால எல்லாம் எப்படி சாமியை பார்க்க முடியும்? இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லாதீங்க சாமி அப்படின்னு அவன் சொன்னான். கம்பி கட்டுற கதைன்னா என்ன அப்பனே அப்படின்னு அவர் கேட்டார். கம்பி கட்டுற கதைன்னா மற்றவனை நம்பரை வைக்கிற மாதிரி பேசுறது சாமி அப்படின்னு அவன் சொன்னான். ஓஹோ அப்படியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இறைவனை வந்து காண்பதற்காக ஞான கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். சரி 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 சாமி, உங்கள்கிட்ட பேசி ஒன்றும் புண்ணியம் இல்லை, எனக்கு பசிக்குது, நான் போயிட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. தம்பி இருப்பா கொஞ்சம் அப்படின்னாரு. ஏன்பா பொய் சொல்ற அப்படின்னாரு. நான் என்ன சாமி பொய் சொன்னேன் அப்படின்னா அவன். இப்போ பசிக்கிறதுன்னு சொன்னிய அப்படின்னா, ஏன் சாமி பசிக்குதுன்னா பசிக்குதுதான், அது எப்படி பொய்ன்னு சொல்ல முடியும்? பசிக்குது சாமி, நான் சொன்ன பாணிலே சொல்றான், நீ சொன்ன பாணிலே சொல்றான், இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லாத அப்பனே அப்படின்னாரு. என்ன சாமினாரு. எங்க பசியை காட்டு பார்க்கும் அப்படின்னாரு சாமியார். பசியை என்ன உனக்கு மூளைகளை கெட்டு போச்சா சாமி, பசியை எப்படி சாமி காட்ட முடியும் அப்படின்னா இவன் சொன்னான். நீ அதான் பசியை காட்டுப்பா, இல்லைன்னா நீ பொய் சொல்றன்னு அர்த்தம் அப்படின்னாரு. சாமி பசியெல்லாம் காட்ட முடியாது சாமி. தம்பி இப்ப புரியுதாடா தம்பி, பசியை காட்ட முடியாது, உணரத்தான் முடியும். அது போலதான் சாமிய பார்க்க முடியாது, நம்ம உணர முடியும், ஞானத்தால் உணர முடியும். அதைத்தான் நான் முடி செஞ்சேன் அப்படின்னு சாமியார் சொன்னார். உடனே மனம் மாறணும். சாமி என்னை மன்னிச்சிடுங்க, நான் இனிமேலாம் யாரையும் இது மாதிரி கிண்டல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா, வரேன் சாமி அப்படின்னு அவரை கும்பிட்டுட்டு நான் போயிட்டான். அது அப்படி ஒருப்பட்ட சாமியார் ஒண்ணு, இப்படிப்பட்ட சாமியார் ஒண்ணு. இப்போ வந்து என்னன்னா, நாம விருத்தாச்சலம் ஒரு தடவை விருத்தாச்சலம் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுகிட்டு இருந்தான். ஒரு ஆள் வந்தான். விருத்தாச்சலம் இருந்து கடலூருக்கு முதல் பஸ் எப்பங்க அப்படின்னா, விருத்தாச்சலத்துல இருந்து கடலூருக்கு முதல் பஸ் விடியகாலம் 4 மணிக்கு போனேன். என்ன சொன்னான் அடுத்தது, அதுக்கு முந்தி பஸ் இருக்காங்க அப்படின்னா. இல்லை முதல் பஸ்ஸே தான் 4 மணிக்குங்கிறேன்னா,
அதுக்கு முன்னாடி ஏதுடா பஸ்? அதுக்கு முன்னாடி முதல் நாள் ராத்திரி 10 மணிக்கு தான் அப்படின்னு சொன்னான். ஏன் சொல்றேன்னா, இப்படிப்பட்டவங்கெல்லாம் உலாவி கொண்டிருக்கிற இடத்துல இந்த மக்கள் மத்தியில நாமும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறோம். அதனால நாம நிதானமாகவும் ஜாக்கிரதையாகவும் வாழ வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து இன்றைய தினம் நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வழக்கம் போல் பாய்மூனை யூடியூப் சேனலை ரசியுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்கள் மலர்தாசன்.